Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம் மற்றும் சில முக்கியமான தகவலையும் பதிவிட்டு வருகிறோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ், சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற சட்டம் விழிப்புணர்வு. இந்த சமயத்தில் இந்த பதிவு முக்கியம் என்று கருதி நம்ம வந்து போடுறோம். கேஷ் ஃபார் ஓட் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பணத்திற்கு ஓட்டு. நம்ம வாக்குரிமை வந்து நம்ம ஜனநாயக உரிமை, டெமோக்ரஸி கண்ட்ரி. நம்ம வந்து ஒரு ஓட்டு போட்டு நம்மளுடைய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம், இல்லை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஓட்டு போடுவதற்கு பணம் இப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு கல்ச்சராக மாறிட்டு வருது. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையாக பணம் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பணம் கொடுப்பது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சர்வே வந்து இருக்குது. இந்த பணம் கொடுக்கறது, பணத்துக்காக ஓட்டு போடுவது சட்டப்படி வந்து குற்றம் அப்படிங்கிறதும், இது எப்படி குற்றமாகும், என்ன தண்டனை வந்து வழங்கப்படும், இதனால் வந்து பணம் கொடுப்பதனால வந்து வாங்குவதனால வந்து நம்மளுடைய வாக்கை வந்து விற்கும் சூழ்நிலை இருக்குது. ஒரு அவல நிலையாக வந்து இதை நம்ம வந்து கருதுகிறோம். இந்தியாவில் வந்து தேர்தலுக்கு ஓட்டு, அதாவது பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவது அப்படிங்கிறது வாக்கு ஊழல் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் கீழே வருது. இது சட்டப்படி கடுமையான குற்றமாக வந்து கருதப்படுது. இதுக்குண்டான சட்ட விதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி இந்தியன் பீனல் கோட் ஐபிசி பிரிவு இருந்தது 17. அந்த பிரிவின் கீழ் வந்து ஓட்டுக்கு பணம் வந்து கொடுப்பது அல்லது வாங்குவது, இது ரெண்டுமே வந்து தண்டனை அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தது. ஐபிசியை நீக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சட்டம் அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிஎன்எஸ் சட்டம் செக்ஷன் 170 அப்படிங்கிற சட்டப்பிரிவில் வந்து கிவிங் ஆர் அக்செப்டிங் அ கிராட்டிஃபிகேஷன் சச் அஸ் அ கேஷ் கிஃப்ட் ஆர் ஃபேவர்ஸ் டு த ஓட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறத சொல்லுது. பிஎன்எஸ் செக்ஷன் 170 வந்து இதை வந்து டீல் பண்ணுது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வந்து கொடுக்கப்படுது, இல்லைன்னா அபராதம். இந்த ரெண்டுமே சேர்ந்தும் வந்து இருக்கும். 1 வருஷம் சிறை தண்டனை இல்லைன்னா அபராதம் வந்து விதிக்கப்படும். தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இதை தடுக்க கண்காணிப்பு வந்து அதிகரித்து கொண்டே வராங்க. இருந்தாலும் இதை வந்து முற்றிலுமாக வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்குது. இதை வந்து நம்மளுடைய மக்கள் உணர்ந்து பணம் வாங்காமல் அவர்களுடைய சிந்தனையில் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். இதற்கு சிக்கினா உடனடியாக நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம், நீதி மன்றம் வந்து சட்டத்தின் மூலமாக வந்து தண்டனை வந்து வழங்கப்படும். கூடுதலான விளைவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பணம் வாங்கிய வாக்காளர் வந்து தவிர கொடுப்பவர்கள் தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு, அதாவது யாருக்காக கொடுக்கப்படுகிறதோ, இல்லை தேர்தலில் போட்டியிடுறவரே ஒரு பணத்தை கொடுத்துட்றாரு அப்படின்னா 6 ஆண்டு வரைக்கும் அவரை வந்து தடை பண்ணிடுவாங்க. அந்த வெற்றியை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட், பிரதிநிதித்துவ தேர்தல் சட்டம் 1951 குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் சமீபத்திய தேர்தலில் 2026 இதற்கான தொகுதிகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு ஜனநாயகத்தை நொறுக்கிற அளவுக்கு பணம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்தியாவில் தேர்தலில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பது வாக்கு லஞ்சமாக வந்து கருதப்படுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தண்டனை 5லிருந்து 6 வருஷம் வரைக்கும் தண்டனை வந்து வழங்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா மட்டும் தான் தப்பா அப்படின்னா அப்படி கிடையாது. பணம் கொடுப்பது
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாக கொடுப்பது, அது எப்படிப்பட்ட பொருளாகவும் இருக்கலாம். இல்லீகலாக பொருளாக கொடுப்பது, இல்லீகலாக பணமாக கொடுப்பது, இதெல்லாம் வந்து ஓட்டுக்காக கொடுத்து ஓட்டை வாங்குவது தப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம். வாக்காளர் அதாவது போட்டியாளரே பணம் கொடுப்பது, இல்லைன்னா போட்டியாளர் வந்து மிடில் மேன் மூலமாக வாக்காளர்களுக்கு பணமோ பொருளோ வந்து விநியோகிப்பது, இதெல்லாம் வந்து கடுமையான குற்றம். இதனால் வந்து இதை நிரூபிக்கப்பட்டால் போட்டியிட்டவர் வெற்றி பெற்றாலும் அவர் வந்து தகுதி நீக்கம் செய்ய சட்டத்தில் வழிவகை இருக்கு. இதன் மூலமா அவர் வந்து அவரோ இல்லை அவர் சொல்லி இன்னொருவரோ பணமோ பொருளோ வாக்குக்காக கொடுத்துருக்காருன்னு நீதிமன்றத்தில் நிறுவனம் ஆனால் அவருடைய வெற்றியை வந்து பறிக்கப்படும். இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சட்டம் வந்து மூலமாக நீதிமன்றம் வந்து அவருடைய வாக்கை வந்து பறித்து விடுவார்கள். வாக்காளர் பட்டியல் அதாவது தேர்தல் ஆணையம் மட்டுமே மேற்பார்வை இடும். இதை அதன் கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து இதை வந்து தடுக்கும். லஞ்சம் கொடுத்து ஓட்டு உரிமை பறிக்கிறது சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது. வேட்பாளருக்கு வித்தியாசம் வேட்பாளர்கள் தான் அப்படின்னும், அல்லது கட்சிக்கு மட்டும் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்டின் கீழே 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினா அப்படிங்கிறது. இதுதான் நம்ம சொல்றோம் கேஷ் ஃபார் ஓட் அப்படிங்கிறது. கேஷ் ஃபார் ஓட் ஃபால்ஸ் அண்டர் செக்ஷன் 170 ஆஃப் த பிஎன்எஸ் ஆக்ட். இது வந்து விச் கிரிமினலைஸ் பிரைபரி இன் எலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லப்படுது. இது வந்து செக்ஷன் 170 பிஎன்எஸ் டிஃபைன்ஸ் எதை டிஃபைன் பண்ணுதுன்னா பிரைபரி அப்படிங்கிறத பிரைபரி ஆஸ் அ கிவிங் ஆர் அக்செப்டிங் gratification such as a cash gift or favors to induce or reward someone for exercising a electronical right like a voting for a specific candidates அப்படிங்கிறது. This covers offering a money to voters, accepting a bribe for votes or agreeing to such exchanges அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா includes a supporter handing out 500 to voters or voter taking a free phone in exchange for support to vote அப்படிங்கிறது. both violate the law. இது வந்து political problem like better road or not a bribery but direct cash inducement அப்படிங்கிறது. இதுக்கு வந்து punishment and enforcement offenders faces imprison up to 1 year or fine or both. It is a cognizable and non-cognizable in serious cases. Every attempt or agreeing to bribe is punishable regarding of whether the vote occurs அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது பணம் கொடுத்தாலும் சரி, ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்கினாலும் சரி, சட்டப்படி இது வந்து ஒரு குற்றமாகும். இது பணம் கொடுப்பது பணம் வாங்குவது வந்து ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு கொடிய நோய்க்கு சமமானது இந்த நாட்டில் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் சொல்ல விரும்பிக்கிறோம். அதனால் உங்கள் வாக்கு, உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டு நீங்கள் யாருக்கு நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பதிவு செய்யுங்க. பணம் வாங்குவதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிக்கிறோம். பணம் வாங்குவது சட்டப்படி குற்றம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம். அதனால நீங்க வந்து பணம் வாங்குறத தவிர்த்துருங்க. இது வந்து முக்கியமா வந்து அவேர்னஸ், இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து நம்ம ஒரு அவேர்னஸா இந்த பதிவை வந்து போடுறோம். இதை வந்து ஷேர் பண்ணுங்க. மக்கள் அனைவரும் பணம் கொடுத்தா என்ன தண்டனை, பணம் வாங்கினா என்ன தண்டனை, பணம் கொடுப்பவர் வந்து ஒரு வேட்பாளராக இருந்தால் அவருக்கு வந்து அதை நிர்வகிக்கப்பட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். 5-6 ஆண்டுகள் வந்து அதுக்கப்புறம் போட்டியிட முடியாது. பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் 1 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தண்டனை இருக்குது, ஃபைன் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து கூட நீதிமன்றம் வந்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு வழிவகை வந்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த பதிவை போடுறோம். மிக்க நன்றி.
நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம போஸ்ட்டை வந்து வாட்ஸ்அப் குரூப் சோசியல் மீடியாஸ்லாம் பதிவு செய்வதன் மூலமாக மக்கள் அனைவரும் இதை வந்து பயன்பெற்று கொள்வார்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம போடுற பயனுள்ள தகவல், சட்ட தகவல்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.